ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல லேட் ஆயிடுச்சு, சாரி. பட் டோன்ட் வரி, நம்ம இந்த கதையை முடிக்க போறோம். கூடிய சீக்கிரம் முடிச்சிட்டு நம்ம அடுத்த கதைக்கு போயிடலாம். இப்போ இந்த கதைக்குள்ள போலாமா? வாங்க கேட்கலாம். இது விழி தீயில் ஒரு தவம், அத்தியாயம் 23. இத்தனை நேரம் வீரா பேசியதை நினைத்து உறக்கமின்றி அழுது கரைந்த இந்திரா அப்போதுதான் மெல்ல விழிகளை மூடி ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல, திடீரென அவளுடைய அறைக்குள் நுழைந்தது அந்த உருவம். சில நிமிடங்கள் வரை அவளுடைய அறையில் தடுமாறிய அந்த நிழல் உருவம் இப்போது உறங்கிக் கொண்டிருந்த இந்திராவை மெல்ல நெருங்க, உள்ளுக்குள் மனம் எச்சரிக்க, பட்டென்று விழிகளை திறந்தவளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆ என்று அதிர்ச்சியில் கத்தப்போனவளின் வாயை உடனே பொத்திக்கொண்ட வீரா, எதுக்கு இப்போ கத்த போற? அதான் நான் தெரியல, அப்புறம் என்ன என்று அங்கும் இங்கும் பார்த்தபடி பதற்றமாக கேட்க, அவனை ஏகத்துக்கு முறைத்து பார்த்தாள் இந்திரசேனா. தன் வாயை பொத்தி இருந்த அவனின் கரத்தை உதறிவிட்டவள், என்ன என்ன விளையாட்டு இது வீரா? காவலர்கள் யாராவது பார்த்து விட்டால் அவ்வளவுதான். முதலில் இங்கிருந்து செல், இல்லை என்றால் என்று பொறிந்து கொண்டே போக, அரசருக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் காவலாளிங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, எதுக்கு நான் ஓடி ஒளியணும், பார்த்துக்கலாம் விட என்றவன் சோம்பல் முறித்தவாறு அவளுடைய கட்டிலில் படுத்து கொண்டான். இந்த நொடி என்ன செய்வது என்று தெரியாமல் அவனை முறைத்து பார்த்தவள், எதுவும் தேவையில்லை. இப்போது எதற்கு நீ இங்கு வந்தாய்? என்னை பற்றித்தான் உனக்கு கவலையே இல்லையே, என் மீது காதலும் இல்லை, பின் எதற்கு இவ்வளவு சிரமப்பட்டு வர வேண்டும்? வெளியில் செல், நான் எனக்கு தகுதியான ஒரு இளவரசனை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறேன். உனக்கும் அதுதானே வேண்டும் வீரா என்று கோபமாக ஆரம்பித்து இறுதியில் அழுகையை அடக்கிய குரலில் முடிக்க, அவள் கரத்தை பற்றி தன்னை நோக்கி இழுத்தான் வீரா. அவன் இழுத்த வேகத்தில் அவன் மீதே அவள் சென்று விழ, உடனே அவளை கட்டிலில் சரித்து அவள் மீது படர்ந்தவன், என்ன நீ ஏதோ கோபத்துல பேசிட்டேன், அதுக்காக இப்படிதான் சொல்லி காமிப்பியா? கோவம் வந்ததும் வா போலாம் வருதில்ல, பரவாயில்ல. புருஷனை வா போன்னு சொல்றதும் நல்லாதான் இருக்கு. வாடா போடான்னு கூட சொல்லி பாரு. ஆனா இந்திரா, நான் சொல்லும் போது வலிக்காதது, இப்போ நீ உன்னோட வாயால சொல்லும் போது ரொம்ப வலிக்குது என்று பாவம் போல் சொல்ல, அவளையும் மீறி அவள் மனம் அவன் பக்கம் சாய ஆரம்பித்தது. அதை முயன்று கடிவாளமிட்டு அடக்கியவள் அவனின் விழிகளை பார்க்காமல் முகத்தை கஷ்டப்பட்டு திருப்பிக் கொண்டு, எதுவும் வேண்டாம், என் மனவேதனை யாருக்கும் புரிய போவதில்லை, நீயும் கடைசியில் ஒரு சாதாரண ஆண்தானே என்று வேதனை நிறைந்த குரலில் கூற, ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு அவள் கன்னத்தோடு தன் கன்னத்தை வைத்தான் அவன். இந்திரா, என மன்னிச்சிருடியே, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏதோ ஒரு கோவத்துல என்னை மன்னிச்சிடு. நான் ஒரு முட்டாள் இந்திரா, எப்போ யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் வேணா உன் காலில் விழட்டா? அப்படி மன்னிப்பு கேட்டா உனக்கு ஓகேவா என்று ஒரு ஆர்வத்தில் அவன் கேட்டுவிட, என்றாள். அவளும் சிரிப்பை அடக்கி கொண்டு உடனே தன்னவளை அதிர்ந்து பார்த்தவன், என்ன என்று அதிர்ச்சி குறையாத குரலில் கேட்க, நீதானே கூறினாய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் என்று. எனக்கு அந்த முறைதான் பிடித்திருக்கிறது, ஒழுங்காக அதை செய், இல்லை என்றால் என் கோபம் குறையாது. உடனே குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்காதே, ஏனென்றால் நீ கூறிய வார்த்தைகள் அப்படி. அதற்கு இதுதான் சரியான எதிர்வினையாக இருக்கும். விழு என்றாள். காலை அவன் பக்கம் நீட்டியபடி சிரிப்பை அடக்கி கொண்டு, இல்ல இந்திரா என்று ஏதேதோ அவன் சொல்ல வர, அதை எதுவும் அவள் காதில் அவள் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவனை தள்ளிவிட்டு மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு அவன் காலில் விழுவதற்கு தோதாக எழுந்து நின்றாள். இந்த நொடி வீராவோ மானசீகமாக தலையில் அடித்து கொள்ளாத குறையாக அவளை பாவமாக பார்த்து கொண்டிருந்தான். வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டிய வீரா என்று தன்னைத்தானே நொந்தவாறு அவளை உதட்டை பிதுக்கி பார்த்தவன் வேறு வழியே இல்லாமல் அவளின் காலை நோக்கி குனிய போக, உடனே அவனை தடுத்தவள் தன்னவனை இறுக அணைத்து கொண்டாள். வேண்டாம் வீரா, நான் சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்து விடுவாய், முட்டாள், எழுந்திர என்று அவள் சொன்னதும், என்ன உன் காலில் விழுறதுல அப்படியே நான் அவமானமா போயிட போகுது எனக்கு. உனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன், காலில் விழ மாட்டேனா என்று விழிகளில் காதலோடு சொன்னவன் அவள் இரு கன்னங்களையும்
தன் இரு கரங்களில் தாங்கிக் கொண்டான். இந்திராவின் முகமோ அவன் கூறிய வார்த்தைகளிலும் அவன் பார்த்த பார்வையிலும் செவ்வானமாய் சிவக்க, அதை ரசித்து பார்த்தவனுக்கு அந்த அறையின் தனிமையும் இருளின் குளிரும் தன்னவளின் அருகாமையும் அவனுடைய உணர்ச்சிகளை கிளறியது. மெல்ல மெல்ல அவனுடைய உடல் சூடேற ஆரம்பிக்க, அவளுடைய இதழை நோக்கி நெருங்கியவன் அவள் இதழோடு தன் இதழை வைத்து உரச, பெண்ணவளோ விழிகளை அழுத்த மூடிக்கொண்டு அவனின் ஆடையை இறுக்க பிடித்து கொண்டாள். அதற்கு மேல் ஆடவனால் தன்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. உரசும் விளையாட்டை ஓரம் நகர்த்தி வைத்தவன் உடனே அவள் இதழை கவ்விக்கொள்ள, அவளும் இசைந்து கொடுக்க, அப்படியே அவளின் இதழை சுவைக்கத் தொடங்கினான். மூச்சுக்கு கூட அவகாசம் கொடுக்காமல் இருவரும் இதழ் முத்தத்தில் மூழ்கிக் கொண்டிருக்க, தன்னவளை அப்படியே கைகளில் அள்ளி கொண்டவன் மஞ்சத்தில் சரித்துவிட்டு அவளின் முகத்தை பார்த்தான். வெட்கத்தில் சிவந்த முகத்தோடு அவள் விழிகளை மூடியிருக்க, அவளுடைய கழுத்தில் முகத்தை புதைத்தவன் தன்னுடைய முத்த விளையாட்டால் அவளை சிலிர்க்க வைத்து கொண்டே கரங்களை அவளுடைய மேனியில் தவழ விட்டான். அவன் கரங்கள் அவள் உடலில் அத்துமீற ஆரம்பிக்க, இந்திராவுக்கும் உணர்ச்சிகள் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. வீராவின் இதழ்கள் அவளுடைய கழுத்திலிருந்து கீழிறங்கிக் கொண்டே போக, பெண்ணவளும் தடுக்கவே இல்லை. இருவரின் ஆடைகளும் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்க, தன்னிலை மறந்து எல்லையை கடக்க ஆரம்பித்தனர் அந்த காதல் ஜோடிகள். அவளுடைய இடையை வளைத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டு அவள் கழுத்தில் அழுத்த முத்தத்தை பதிக்க, அப்போதுதான் தான் செய்யும் காரியமே வீராவுக்கு புரிந்தது. அட கடவுளே, இந்திரா என்று வெளிப்படையாகவே அதிர்ச்சியில் கத்தியவன் உடனே அவளை விட்டு விலகி ஆடையை சரி செய்ய, எழுந்தமர்ந்தவள் தன்னவனை புரியாமல் பார்த்தாள். இப்போது என்ன நடந்தது என்று இப்படி பதற்றம் கொள்கிறாய் என்று அவள் கேட்ட கேள்வியில் தன்னவளை திகைப்போடு பார்த்தவன், சண்டாளப்பாவி, இந்த பதட்டம் உன்கிட்ட தான் வந்திருக்கணுமே. சரி, பரவாயில்ல விட, இப்போதைக்கு இது போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் மீதி பார்த்துக்கலாம் என்றான் சமத்தாய் அவளுடைய கன்னத்தை கிள்ளி. இத்தகைய குணத்தை இந்திரா அவனிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆண்களுக்கு மத்தியில் வாய்ப்பு கிடைத்தும் வேண்டாம் என்கிறானே. புன்னகையோடு கலைந்திருந்த மேலாடையை அணிந்தவாறு அவன் அருகே சென்றவள் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொள்ள, சரி இந்திரா, நான் போகணும், அப்புறம் பார்க்கலாம் என்று விட்டு ஜன்னல் வழியே குதிப்பதற்காக எட்டி பார்க்க, அடுத்த கணம் அவனுடைய விழிகள் தெரித்து விடும் அளவுக்கு விரிந்தன. கீழே அவன் செல்லும் வழியில் ஏகப்பட்ட காவலாளிகள் நின்று கொண்டிருக்க, போச்சு போச்சு, இப்போ என்ன பண்றது இந்திரா, என்னால இப்போ போக முடியாது போலையே என்று தலையில் அடித்துக்கொண்டு வீரா புலம்ப ஆரம்பிக்க, கத்தி சிரித்து விட்டாள் பெண்ணவள். இது தங்களுக்கு தேவைதானா? சரி, இருக்கட்டும், இன்றிரவு இங்கேயே உறங்க, நாளை காலை செல்லலாம். பயப்படாதே, என் அனுமதி இல்லாமல் யாரும் என் அறைக்குள் வரமாட்டார்கள். நள்ளிரவு வேலை இல்லாமல் காலையில் சூரியன் உதிக்கும் அந்த நேரத்தில், சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்னால் பெரிதாக அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போது நீ செல்லலாம் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு கட்டிலில் ஒருகளித்து படுத்துக்கொண்டாள். வீராவுக்கும் வேறு வழி தெரியவில்லை. தரையில் உறங்க போனவன் அவளின் முறைப்பை பார்த்துவிட்டு ஒருவித சங்கடத்தோடு கட்டிலில் சென்று அவள் அருகே படுத்துக்கொண்டான். அன்றிரவு முழுக்க வீரா நிம்மதியாக உறங்கினானோ இல்லையோ, தன்னவனை அணைத்தபடி நிம்மதியாக உறங்கினாள் இந்திரசேனா என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியே அந்த நீண்ட இரவு கழிந்து போக அடுத்த நாளும் விடிந்தது. எந்த ஒரு பணிப்பெண்களையும் இந்திரா அறைக்குள் விடவே இல்லை, யாழ் மொழியை தவிர. சொல்லப்போனால் அங்கு வீராவை பார்த்த யாழிற்கு மயக்கம் வராத குறைதான். இளவரசி, என்ன இது பற்றி அரசருக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் என்று அவள் பதற்றமாக கூற, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்ட வீராவும் இந்திராவும் அப்பட்டமாக அசடு வழிந்தனர். அடியே கத்தாதே, அதனால்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். யாழ், நீதான் எனக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்ல வேண்டும். அவசரத்தில் எதுவும் யோசிக்க வரவில்லையடி என்று இந்திரசேனா பாவம் போல் கேட்க, யாழ்மொழிக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மூவரும் இந்திராவின் அறைக்குள் ஒவ்வொரு மூளையை பிடித்து யோசனையோடு அமர்ந்திருக்க, அவளுடைய அறையை சுற்றி முற்றி பார்த்தவன், என் குடிசைய போல
10 குடிசைகளை சேர்த்தா கூட இந்த அறையை நிரப்ப முடியாது போல, இவ்வளோ பெருசா இருக்கு என்று ஆச்சரிய குரலில் சொல்ல மென்மையாக புன்னகைத்தாள் இந்திரசேனா. தாங்கள் சம்மதம் சொன்னால் மொத்த அரண்மனையும் ஆட்சியும் தங்களுக்குத்தானே. ஆனால் தாங்கள் மறுக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் என்று இந்திரா சொல்ல, அதற்கு பதில் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான் வீரா. இதை கண்டு இந்திராவின் முகமும் லேசாக இறுக, இவர்களின் சம்பாஷணைகளை கவனித்துக் கொண்டிருந்த யாழ்மொழியோ, இளவரசி, இப்போது இவர் வெளியில் செல்ல நினைப்பது உசிதமல்ல. சூரியன் மறையும் வேளை, ரகசிய வழிக்கு பக்கத்தில் இருக்கும் காவலர்கள் உணவுக்காக சென்றதும் வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருந்து நாம் அங்கு இவரை அழைத்து செல்லலாம் என்று அதிக நேரம் யோசித்து தன் யோசனையை சொன்னாள் யாழ்மொழி. அதை கேட்ட இந்திராவுக்கும் அவள் சொல்வதுதான் சரியென்று தோன்ற, அவனை கேள்வியாக பார்த்தவள் வீராவின் பதிலுக்காக காத்திருக்க, அவனோ அலட்சியமாக தோள்களை குலுக்கியவன் அங்கிருந்த மெத்தையில் தொப்பென்று படுத்துக்கொண்டான். தன்னவனை ஒரு பெருமூச்சோடு பார்த்த இந்திரசேனா, யாழ், நீ சென்று உன் வேலைகளை கவனி. நான் தந்தையை சந்திக்க வேண்டும். மேலும் நான் அறைக்குள்ளேயே இருப்பதும் மற்றவர்களுக்கு சந்தேகத்தை தான் தூண்டும் என்று விட்டு, வீரா, நான் சென்றதும் உள்ளே கதவை மூடிக்கொள். யார் தட்டினாலும் திறந்து விடாதே, சரியா? உனக்கு நான் சொல்வது புரிகிறதா இல்லையா என வீராவின் புறம் திரும்பி சற்று சத்தமாக அவள் கேட்க, பூம் பூம் மாடு போல் எல்லா பக்கமும் தலையாட்டி வைத்தான் வீரா. அதன் பிறகு இந்திராவும் யாழ்மொழியோடு அங்கிருந்து சென்றுவிட, கிட்டத்தட்ட யாழ்மொழி சொன்னது போல் சூரியன் மறையும் வேளை ரகசிய வழிக்கு பக்கத்தில் இருந்த காவலர்கள் உணவுக்காக அங்கிருந்து சென்றிருக்க, ஒருவன் மட்டும் காவலுக்காக நின்று கொண்டிருந்தான். இளவரசி, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்பொழுதே அண்ணாவை அழைத்து செல்லுங்கள் என்று யாழ்மொழி தகவல் சொல்ல, இல்லை யாழ்மொழி, இப்பொழுதே அழைத்து சென்றால் நாம் மாட்டிக்கொள்வோம். இப்போது என்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்தவளுக்கு மூளையில் மின்வெட்ட, உடனே வீராவை பார்த்து 32 பற்கள் தெரிய சிரித்து வைத்தாள் அவனவள். என்ன, ஓ சிரிப்பே சரியில்லையே, கேடி, என்னவோ யோசிச்சிட்டா என்று அவன் மிரட்சியாக சொல்ல, அடுத்த 10 நிமிடங்களில் தன்னை சந்திப்பதற்காக அரண்மனையிலிருந்து வெளியேறும் போது இந்திரா அணியும் மாயாவி ஆடையில் பாவமாக நின்று கொண்டிருந்தான் வீரா. எனக்கு வேறு வழி தெரியவில்லை வீரா. இப்பொழுதெல்லாம் தந்தையின் பாதுகாப்பு சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு இலகுவாக சென்று விட முடியாது. அதனால்தான் என்று அவள் தயக்கத்தோடு இழுக்க, அட கடவுளே, என்ன கன்றாவிது, இது நமக்குள்ளே இருக்கட்டும், சரியா? வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சொன்னவன் திடீரென கதவு தட்டப்படும் சத்தத்தில் திடுக்கிட்டு பார்த்தான். இந்திரா என்ற அரசர் வேந்தனின் சத்தம் கேட்க, உள்ளே இருந்த மூவருக்கும் கிட்டத்தட்ட அடி வயிறு கலங்கியது. ஐயோ இளவரசி, நான் சொல்லும் போதே சென்றிருக்கலாம். இப்பொழுது பாருங்கள், சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கள் என்று யாழ்மொழி பதற்றமாக சொல்ல, உடனே வீராவை இழுத்து கொண்டு சுற்றி முற்றி பார்த்தவளுக்கு அரை மூலையில் இருந்த அந்த ஒரு மறைவான பகுதி கண்ணில் பட்டது. 4 பக்கமும் பெரிய முந்தானையால் மூடப்பட்டு ஆடை மாற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்தை பார்த்தவள் உடனே வீராவை அதற்குள் மறைத்து வைத்துவிட்டு வேகமாக சென்று கதவை திறந்தாள். தந்தையே என்று அவள் அழைத்த விதத்திலேயே விழிகளை கூர்மையாக்கிய வேந்தன் உள்ளே இருந்த யாழ்மொழியை ஒரு பார்வை பார்த்தவாறு அறைக்குள் நுழைய, அவளோ மரியாதை நிமித்தமாக தலை குனிந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டாள். இந்திரசேனா, இவள் அறையில் இருக்கும்போது கதவை பூட்டி வைப்பதற்கான காரணம் என்ன? என்னிடம் எதையாவது மறைக்கிறாயா? உண்மையை சொல் என்று அவர் சந்தேக பார்வையோடு கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே. காலையில் தானே தங்களை சந்தித்தேன். இப்போது மீண்டும் என்னை தேடி வந்திருக்கிறீர்களே, ஏதாவது முக்கியமான செய்தியா என்ன? அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே. தாங்கள் எதற்காக சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் என்று அவள் கஷ்டப்பட்டு தன்னுடைய பதற்றத்தை மறைத்து கொண்டு கேட்டாள். என் மகளை சந்திக்க நான் வரக்கூடாதா? அதற்கும் காரணம் வேண்டுமா இந்திரசேனா என்று கேலியாக கேட்டவரின் விழிகளுக்குள் சரியாக சிக்கியது வீரா மறைந்திருந்த அந்த இடம். ஏதோ ஒரு உருவம் அங்கு நிற்பது போல் அவருக்கு தோன்ற, தன் மகளின் நடவடிக்கைகளையும் கூர்ந்து பார்த்தவர் அந்த இடத்தையும் மகளையும் மாறி மாறி நோட்டமிட ஆரம்பித்தார். பதற்றமாக கைகளை பிசைந்து கொண்டு அவர் பார்த்த அதே இடத்தை ஒரு கண்ணால் பார்ப்பதும்
இதழை நாவால் அடிக்கடி ஈரமாக்குவதுமாக அவள் தடுமாறிக் கொண்டிருக்க அரசர் வேந்தனுக்கு ஏதோ ஒன்று புரிய ஆரம்பித்தது. இருக்கட்டும், என் முடிவை பற்றி அவனிடம் கேட்டாயா இந்திரா? ஆட்சியை மறுக்க யாருக்குத்தான் மனம் வரும் என்று அவர் வேண்டுமென்றே இந்த கேள்வியை கேட்டு வைக்க, வீராவோ புருவ முடிச்சுக்களோடு அவர் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தான். அது அது தந்தையே, வீராவுக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்க விருப்பமில்லையா? அவர் ஆட்சி வேண்டாம் அதாவது என்று இந்திரா இழுக்க, இரு புருவங்களை உயர்த்தி ஆச்சரிய பார்வை பார்த்த வேந்தனோ ஒரு தலையசைப்போடு அந்த அறையிலிருந்து வெளியேற போனார். யாழ்மொழியும் இந்திராவும் ஒரு சேர நிம்மதி பெருமூச்சு விட, சட்டென நின்றவர் ஓரக்கண்ணால் வீரா மறைந்திருந்த அந்த இடத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேறியிருக்க, அதை கவனித்த யாழ்மொழிக்கு ஆச்சரியம் தாழவில்லை. பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டேன் என்று வீரா சிரித்தவாறு சொல்லிக்கொண்டு வெளியில் வர, அப்படி இல்லை அண்ணா, எனக்கு தெரிந்து அரசருக்கு இது தெரிந்துவிட்டது என்றுதான் நினைக்கிறேன். அவர் தெரிந்தேதான் தங்களை கவனிக்காதது போல சென்று விட்டார் என்ற யாழ்மொழி அதே ஆச்சரியத்தோடு அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் சொன்னதை கேட்ட மற்ற இருவரும் அதிர்ந்து விழிக்க, அன்று இரவுக்குள் வீராவை அரண்மனையிலிருந்து வெளியேற்ற படாத பாடுபட்டாள் இந்திரா என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு நேரம் இவ்வாறு கடந்து கொண்டிருக்க, அதே நேரம் இங்கிலாந்தில் வேலைக்கு செல்வதற்காக தயாராகி கதவை திறக்கப் போன கிறிஸ்டி, கதவு தட்டப்படும் சத்தத்தில் யோசனையோடு கதவை திறந்தாள். அடுத்த கணம் வாசலில் நின்றிருந்தவனை பார்த்து அவள் விழிவிரிக்க, ஒருவித சங்கடத்தோடு அவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் லியோ ஜார்ஜ். இன்னும் கூட ஒரு முடிவுக்கு வராத நிலையில் லியோ இப்பொழுது எதற்காக கிறிஸ்டியின் அறைக்கு வந்திருக்கிறான்? சொல்லப்போனால் அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, கிறிஸ்டி. அவளுடனான அதே பழைய வாழ்க்கையை அவன் நினைத்தால் வாழ முடியும். கிறிஸ்டியும் இவன் கேட்டால் கொடுத்து விடுவாள். 2வது வாய்ப்பு யாழ்மொழி. தன்னிடம் இருக்கும் மொத்தத்தையும் இழந்து அவளுக்கென்று அவன் செல்ல வேண்டும். அவன் நினைத்தால் முடியும். ஆனால் செய்வானா? இங்கு இப்படி இருக்க, அரசர் வேந்தன் எதற்காக அப்படிப்பட்ட கேள்விகளை உதிர்த்துவிட்டு அவன் இருந்தது தெரிந்தும் தெரியாதது போல வெளியே சென்றார்? இதற்கு பின்னால் இருக்கும் பதில்கள் என்ன? வெடிக்கப் போகும் கலவரங்கள் என்ன? இந்த அரண்மனையை விட்டு வெளியேறி வெள்ளைக்கார அரண்மனைக்கு லியோவை பார்க்க செல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த யாழ்மொழி இப்போது சாதாரணமாக இருக்கிறாளா, இல்லை அப்படி காட்டிக்கொள்கிறாளா? ஒருவேளை யாருக்கும் சொல்லாமல் சென்று விடுவாளா? பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில்.